ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக எறா பிரியாணி பண்ணியிருந்தேன். எப்படி ரொம்ப எளிமையாக ரொம்ப குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணியில் சேர்க்கக்கூடிய ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு லைட்டாக இன்ச் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா முழுசாக இருந்துச்சுன்னா பசங்க அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. நம்மளாக இருந்தாலும் அதான் பண்ணுவோம். நான் இப்படி தான் பிரியாணி செய்வேன். அதுக்கப்புறம் அது வதங்குற வரைக்கும் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் அதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறதுட்டையும் வதக்கிக்கலாம். அது கூடவே இப்போ தேவையான மசாலா, பிரியாணி மசாலா, கொஞ்சம் காஷ்மீர் ரெட் சில்லி மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு அரை லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ எறா எடுத்து க்ளீன் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன். அந்த எறாவையும் அதில் போட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் அதில் சேர்த்து குக்கரில் விட்டு 2 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.